சொன்னாங்க. சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டாங்க. அகைன் அப்புறம் 7 மணிக்கு கால் பண்ணி நீங்கள் என் வீடியோ வச்சுருக்கீங்களாமே, எதுலேயோ போஸ்ட்லாம் போட்டிருக்கீங்களாமே, அதெல்லாம் டெலீட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ஓகே அக்கா டெலீட் பண்ணிடுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, நான் கேப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன், கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அந்த அக்காவுக்கு என் சைட்லேருந்து நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் இப்போ எனக்கு சுத்தமாக ஹெல்ப் பண்ணுற மைண்ட் ஸ்டேட்டே போயிருச்சு. ஏன்னா அவர் ஒரு சில வார்த்தைங்க ரொம்ப ரூடாக விட்டார். அபெண்டன் பண்ணுற எல்லாருக்குமே சொல்கிறேன், இதுதான் அபெண்டன் டாக்ஸோட நிலமை. அதுவும் ப்ரீட் டாக்ஸாக இருந்தால் இதுதான் நிலமை. நான் இதுக்கு முன்னாடி இண்டி ப்ரீட்க்கு ஒரு அடாப்ஷன் போஸ்ட் போட்டிருந்தேன். மொத்தமே ஒரு 4 பேர் தான் அடாப்ஷன் கேட்டிருந்தாங்க. ஆனால் இவளுக்கு நான் அடாப்ஷனே போடலை. ஆனால் எவ்வளோ பேர் நான் எடுத்துக்கிட்டுமான்னு எவ்வளோ பேர் கேட்டிருந்தாங்க தெரியுமா? ஆனால் ஒருத்தருக்கு கூட அவளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் என்ன இருக்கும் என்ன இருக்காதுன்றது எதுவுமே தெரியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொடுங்க, நான் சரி பண்ணிக்கிறேன். நான் ரிப்ளை பண்ணலன்னா நான் டேக் பண்ணியிருக்கா ஐடிக்கு போய் மெசேஜ் பண்ணுறது. இல்லை எனக்கு புரியல, உங்களுக்கு உண்மையாகவே ஒரு டாக் மேலே கேர் இருந்ததா நீங்கள் அடாப்ஷன் கேட்குறீங்களா?